போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடப்பு நிகழ்வு, ஓகேங்களா? பிப்ரவரி மாதம் 25, 26, 27 வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55.67 கோடி, ஓகேங்களா? சரி, 56,000 கோடி கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதில் பாருங்க, தமிழகத்தில் வந்து இறுதி வாக்கு பட்டியலை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 6,41,587 வாக்குப்பதிவு இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் எத்தனை இருக்காங்க பார்த்தீங்கன்னா 5,64,67,380 இருக்கு, ஓகேங்களா? இதில் நீக்கப்பட்டவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 74,07,207 வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலின பிரிவுகள் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்காங்க, ஓகேங்களா? பெண்கள் பாருங்க 2,89,50,838 பேர், ஓகேங்களா? ஆண்கள் வந்து 2,77,38,925. மூன்றாம் பாலினம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, 7,617 பேர், ஓகேங்களா? இதுல வந்து குறைந்த வாக்காளர் தொகுதி அதிகமா இருக்கு பாத்தீங்களா? அப்போ குறைந்த வாக்காளர் தொகுதி எங்கன்னா சென்னை துறைமுகம் தான், ஓகேங்களா? 1,00,000 கிட்ட இருக்குது. அதே மாதிரி அதிக வாக்காளர் தொகுதினா சோழிங்கநல்லூர், ஓகேங்களா? அதிக வாக்காளர்னா சோழிங்கநல்லூர் 5 லட்சத்துக்கு மேல இருக்கு, ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக எந்த துறைமுகம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தான், ஓகேங்களா? தூத்துக்குடி தான் வந்து நாட்டின் வந்து உருவானது, ஓகேங்களா? நாட்டின் வந்து முதல் வந்து பசுமை துறைமுகமாக உருவாக்கப்பட்டது. இங்கு பார்த்தீங்கன்னா காற்றாலை மற்றும் சோலார் மின் உற்பத்தி போன்ற திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கு 270 ஜியோ கார்பன் வெளியிட்டு நாடாக வந்து இந்தியாவினுடைய இலக்கை வந்து நிர்ணயித்திருக்காங்க, ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்தியாவின் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க. முழுமையான பசுமை துறைமுகம் வந்து கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தி இந்தியாவின் முதல் துறைமுகமாக தூத்துக்குடி மாநிலம் வந்து இருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, புவி அதிர்வுக்கான நோபல் பரிசு வென்றவர் யாருன்னா வீரபத்ரன் ராமநாதன், ஓகேங்களா? அப்போ புவி வந்து அறிவியலுக்காக வந்து நோபல் பரிசு வென்றவர் யாருன்னா வீரபத்ரன் ராமநாதன், ஓகேங்களா? ராமநாதன் அவர்கள் தான் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த CM-302 சொல்லிட்டு ஒரு ஏவுகணை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது எந்த நாடு தயாரிச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சீனால இருந்து தான் தயாரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இந்த CM-302 ஏவுகணை பாத்தீங்கன்னா சீனா வந்து தயாரிச்சிருக்காங்களா? பாத்தீங்கன்னா ஒளியை விட சீக்கிரமா வந்து பயணிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? வேகமா வந்து பயணிக்குன்னு சொல்லியிருக்காங்க, புதுசா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 16 வயது சிறுமிகளுக்காக வந்து கருப்பை வாய் புற்றுநோய் வந்து இலவச தடுப்பு திட்டம் வந்து எங்க இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தொடங்கியுள்ளது, ஓகேங்களா? உலக அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 நாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புற்றுநோய் வாய் தடுப்பூசி தயாரிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த நுண்ணுயிரி வந்து என்ன நுண்ணுயிரி வைரஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. அதுக்கான தடுப்பூசி பார்த்தீங்கன்னா கார்டிசில் தடுப்பூசினால தான் வந்து செலுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2000 நெக்ஸ்ட் பாருங்க 2000 இது வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசுக்குள்ள கருப்பை வாய் புற்றுநோய் வந்து இலவசமா வந்து இந்த திட்டம் தமிழகத்திலையும் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2029க்குள் இந்தியா ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து உலக தரத்தின் சுற்றுலா மையத்தை விளக்க விநியோகித்துள்ளது என்பதை துணை குடியரசுத் தலைவர் வந்து அறிவித்துள்ளாராம், ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு தற்போது சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பூமியிலிருந்து நான் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் வெளிநிலையம் அமைக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ பூமியிலிருந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் வந்து நம்ம வந்து விண்வெளி நிலையத்தை வந்து அமைக்கிறாங்க, ஓகேங்களா? அப்ப எத்தனை கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட வந்து 400 கிலோமீட்டர் வந்து அமைச்சிருக்காங்க, வெளிநிலையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா இஸ்ரோனுடைய திட்டம் சொல்லியிருக்காங்க. இது எப்ப அமைப்பாங்கன்னா 2035க்குள்ள வந்து இந்த விண்வெளி நிலையத்தை வந்து அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்காக வந்து இந்த பாரதிய அந்தரிசா ஸ்வீடன் இந்த அமைப்பு மூலமா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கங்கன்யா
திட்டம், ககன்யா திட்டம் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ககன்யா திட்டம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து விண்வெளிக்கு பயணமாக செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 2027 வந்து போறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் புதிய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை எந்த தலைப்பில் வந்து வெளியாகுதுன்னா பஷார். இந்த பஷார் என்ற தலைப்பில் வந்து தேசிய அளவில் வந்து பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை வந்து தலைப்புல வந்து வெளியாகி இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் த கினோட்ஸ் என்ற உயரிய பதக்கம் பிரதமர் மோடிக்கு வழங்கியுள்ளாங்க. ஓகேங்களா, அது எந்த நாட்டுல வந்து வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுல வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இஸ்ரேல் நாட்டில் தான் அந்த பதக்கம் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் வந்து நாடாளுமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாடாளுமன்றத்தில் இந்தியா பிரதமர் சேர்ந்த நம்ம நரேந்திர மோடி அவர்கள் முதலா வந்து இஸ்ரேல போய் நாடாளுமன்றத்தில் வந்து உரையாற்றி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐநாவின் வந்து உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியன் பட்டம் யாரு பெற்றவர் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க E20 பெட்ரோல் எதனை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்து 1ஆம் தேதி வந்து 2026 வந்து பெட்ரோல் சொல்றாங்க. அந்த பெட்ரோல்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 20% வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணி 80% வந்து பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் வந்து நம்மளுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னா 2026 வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இது பாத்தீங்கன்னா வந்து இயற்கையை வந்து பாதிக்காத வகையில வந்து சோளம், கரும்பு ஆகியவை வந்து உற்பத்தியிலிருந்து செய்யறாங்க. இது வந்து விவசாய பொருட்களுக்கு வந்து அதிகமா வந்து பயன்படும், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. வஜ்ரா பிராசர் என்ற இரு நாட்டுக்கு வந்து ராணுவ கூட்டு பயிற்சி வந்து நடைபெறுகிறது. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா 16வது பதிப்பு. ஓகேங்களா, எத்தனாவது பதிப்புனா 16வது பதிப்பு வந்து நடைபெறுது. ஓகேங்களா, 16வது பதிப்பு வந்து நடைபெறுது. எந்த இரு நாட்டுகளுக்குன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெறதா இந்த வஜ்ர பிரஷார் என்ற இரு நாடு கூட்டு ராணுவ பயிற்சி. ஓகேங்களா, இது எந்த இடத்துல இந்தியாவில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப இந்தியாவிலே வந்து கம்யூனிஸ்ட் சுதந்திரத்துக்கு முன்னாலே வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து அவர் வந்து இறந்துட்டு இருக்குவாங்க. அவங்களுடைய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஓகேங்களா, அவர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தகைசார் தமிழர் விருதுன்ற பட்டம் வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, இவருடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த தகைசார் தமிழர் விருது வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குவாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து நிதியா வந்து கொடுக்கறது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிதியை வந்து வாங்கி அப்படியே வந்து மக்களுடைய பொது சேவைக்காக வந்து ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லக்கண் அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வந்து மூத்த தலைவர் அவர் தான். ஓகேங்களா, ரவிசார் தமிழர் விருது வந்து அவர் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாருங்க, ரொம்ப முக்கியங்க. அரவிந்த் தர்மாதிரிகாரி. ஓகேங்களா, அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியான அரவிந்த் வந்து தர்மாதிரிகாரி. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா மார்ச் வந்து 5ஆம் தேதியே வந்து அந்த நீதிபதி வந்து 2026 முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னே யாரு இருந்தாங்க பாத்தீங்கன்னா வந்து MM ஹிவாஸ்தா அவங்க வந்து ஓய்வு பெற்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்காக நியமிப்பதற்கான ஆர்டிகல் பாருங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பதற்கான ஆர்டிகல் வந்து 217. ஓகேங்களா, 217. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தை வந்து நியமிப்பதற்கான வந்து நீதிபதி நியமிப்பதற்கான ஆர்டிகல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடலூர் அஞ்சலை அம்மாள் பாருங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் வந்து அவங்க வந்து அறிவுலக கட்டடத்திற்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா நிதி வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கிருக்காங்கன்னா அதை வந்து 98.28 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. பொருளாதார வளர்ச்சி 2026-27 எத்தனை சதவீதம் வந்து இருக்கும் என இந்திய அரசு வந்து நிறுவனம் வந்து கணித்துள்ளதுன்னு பாருங்க. EY ஓகேங்களா, EY நிறுவனம் வந்து எங்க வந்து கணித்துள்ளதுன்னு பார்த்து எந்த நிறுவனம் கணித்துள்ளதுன்னு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.8% 7.8% இருந்து 7.2% வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார வளர்ச்சியை EY என்ற நிறுவனம் வந்து கணிச்சிருக்காங்க. 2026-27 வந்து சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரோக்கு இடையிலான எத்தனை வகையான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னா
முக்கியமா வந்து ஒரு 17 ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி 17 ஒப்பந்தங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒப்பந்தங்கள்னா கனிம வளங்கள், வர்த்தகம் மற்றும் கல்வி, வேளாண்மை போன்றவை எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து முக்கியமா வந்து போட்டிருக்காங்க ஒரு 17 இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒத்துழைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அமைக்கப்படும் திறன் மையங்களை வந்து எண்ணிக்கை வந்து 100 வந்து அதிகரிக்கும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து இஸ்ரேலிடம் வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 19வது கொஸ்டின், தர்ம பாதுகாவலர் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு நடைபெறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இது 7வது பதிப்பா நடைபெறுது. ஓகேங்களா? இது 7வது பதிப்பா வந்து நடைபெறுகிறது. பிப்ரவரி 26 முதல் மார்ச் 9 வரை நடைபெறுகிறது. ஓகேவா? எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சௌபாக்கியா என்ற இடத்தில் வந்து நடைபெறுது. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்டதான் இந்த தர்மா பாதுகாவலர் கூட்டு ராணுவ பயிற்சி. ஓகேங்களா? அப்ப தர்மா பாதுகாப்பு கூட்டு ராணுவ பயிற்சி வந்து எத்தனாவது இது நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா 7வது பதிப்பு வந்து நடைபெறுது. பிப்ரவரி 26 முதல் மார்ச் வந்து 9 வரை நடைபெறுது. ஓகேங்களா? அப்படி பார்க்கக்குள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த இடத்துல சௌபாக்கியா என்ற இடத்துல வந்து நடைபெறுது. யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, உலக அரசு சாரா தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க? ஓகேங்களா? உலக அரசு சாரா நிறுவனம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27. ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து புதுசா பாக்குறவங்க வந்து ஒலிம்பியா ஐஸ் அகாடமி சார்பாக வந்து யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.